அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லாயிருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog பார்க்குறோம். ஸோ இது வந்து சென்னை போனப்போ எடுத்த vlog. இது வந்து ஒரு ஃபேமஸான ஹோட்டல். ஸோ இது ஜஸ்ட் ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீபாவளி டைமில் போனது. ஸோ அப்போ சீசனுக்காக சரி வெளியில் வந்திருந்தோம். அப்போது லன்ச் வந்து நம்ம வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே வந்தது தான் ஒரு 2 கீமா பிரியாணி, அப்புறம் சிக்கன் பிரியாணி, எல்லாத்துலேயும் வித் அட்டாச்சு எக்கோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ளஸ் ரைட்டா, அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் ஸ்வீட்லாம் கொடுத்துருந்தாங்க. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப். இது வந்து ஒரு க்ராசரி ஆப். ஸோ இதில் நீங்கள் வந்து மளிகை பொருள் எல்லாமே வாங்கிக்கலாம். இதில் நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆச்சி, சக்தி மசாலா, மிளகாத்தூள், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இதோட டீட்டெயில்ஸும் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்புறம் வந்து கபாப் ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து என்னென்னா எல்லாமே ரொம்ப ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருந்துச்சு. ஏன்னா இது வந்து ஆந்திரா ஸ்டைல் ஹோட்டலாக. ஸோ ஆந்திரானாவே எல்லாமே ஹெவியாக இருக்கும்ல, அது நாங்கள் யோசிக்கவே இல்லை. எது சொல்லியிருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சு. ரொம்ப சாப்பிட கஷ்டமாக இருந்துச்சு. சுகர்லாம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி அது வேறு நாங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் இது பண்ணோம். இன்னும் கிட்ஸ் என் பையனுக்கும் இன்னும் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பீச் போயிருந்தோம். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு குதிரை இருந்துச்சு. நாங்கள் வந்து எப்படின்னா பீச்சில் நடக்க முடியாது, கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தாங்க. அதனால் இந்த மாதிரி பார்த்து இருக்கக்கூடிய சைடாக நாங்கள் சூஸ் பண்ணி போனோம். ஸோ இது வந்து எப்படி பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக இது வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நாங்களும் வாக்கிங்கில் போயிடலாம், ஏன்னா மண்ணில் நடக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதில் போனோம். என் பையன் ரொம்ப என்ஜாய் பண்ணான். நல்லா ஸ்வீட்டாக, கிளாமாக, அமைதியாக, அழகாக இருந்துச்சு. அங்கே போயிட்டு வேறு அந்த கிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த விளையாட்டு ஜாமான், பபிள்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரே அடம், அழுக, சொல்கிறதே கேட்கல. அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வரும்போது தான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் மேக்ஸிமம் 1 year இருக்கும்னு நினைக்கிறேன். அவன்லாம் போய் ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அதே மாதிரி. ரொம்ப கூட்டமும் இல்லை, கம்மியாக தான் இருந்தாங்க. தண்ணியும் நிறைய இல்லை, நார்மல் லெவலில் தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கி நாங்கள் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போதும் மழை வர ஆரம்பிச்சிது. அப்புறம் வேகமாக ஆட்டோ அரேஞ்ச் பண்ணிவிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டோம். அப்புறம் அங்கே இருக்க ஆட்டோ வர்றதுக்கு வரையும் அங்கே ஒரு ஷேடோ இருந்துச்சு, அங்கே நின்றுட்டுருந்தோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.